பாஸ்கா காலம். பாஸ்கா என் கிழமை புதன். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஒரு நாள் இறை வேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் எருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள்
தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி சென்ற 2 சீடர்களின் பயணத்தோடு நம் வாழ்வு பயணத்தை ஒப்பிட முடியும். முதலாவதாக, இருவருமே எருசலேமிலிருந்து பயணம் செய்தார்கள் என்று வாசிக்கின்றோம். விவிலியத்தில் எருசலேம் என்பது துன்பத்தின் இடமாக, இறைவாக்கினர்களுக்கு கல்லறை கட்டும் இடமாக காண்பிக்கப்படுகின்றது. லூக்கா 13:34 இறைமகன் இயேசு, எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே என்று அவர் எருசலேமை பார்த்து புலம்பியதாக வாசிக்கின்றோம். எனவே அவர்கள் எருசலேமிலிருந்து பயணம் செய்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தங்களது வாழ்க்கையின் துன்பங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து விலகி ஓடினார்கள் என்று பொருள். அவர்கள் முகவாட்டத்தோடும், வசனம் 17, எதிர்பார்த்தது நடைபெறவில்லையே என்ற விரக்தியோடும், வசனம் 20, பயணம் செய்ததாக லூக்கா எழுதுகின்றார். நம் வாழ்வில் கூட துன்பங்களை கண்டு தூர ஓடத்தான் நாம் விரும்புகின்றோம். யாருமே துன்பத்திலும் துயரத்திலும், கவலையிலும் கண்ணீரிலும் தம் வாழ்வை தொலைத்துவிட விரும்புவதில்லை. ஒரு 5 நட்சத்திர விடுதி ஒன்றின் 5வது மாடியில் ஒரு தம்பதியினர் தங்கியிருந்தனர். கணவர் திடீரென்று அறைக்கு வெளியே வந்து அங்கு நின்று கொண்டிருந்த விடுதி பணியாளரிடம், என் மனைவி ஜன்னல் வழியாக குதித்து தற்கொலை செய்ய போகிறாள், நீங்கள் சீக்கிரமாக வர முடியுமா என்று கேட்க, அந்த பணியாளர், நான் வந்து என்ன செய்ய முடியும் என்று கேட்க, கணவர் இவ்வாறு சொன்னாராம், அவளால் ஜன்னலை திறக்க முடியவில்லை, என்னாலும் ஜன்னலை திறக்க முடியவில்லை, அவள் மனது மாறுவதற்குள் சீக்கிரமாக வந்து நீங்கள் ஜன்னலை திறந்து விடுங்கள் என்று சொன்னாராம். நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வகையில் நம் வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து தப்பிச் செல்லவே விரும்புகின்றோம். எம்மாவு சீடர்களைப் போல முகவாட்டத்தோடும், எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடும் நம் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கை பயணத்தில் இறைமகன் இயேசு நம்மோடு உடன் பயணிக்கின்றார் என்பதே நமக்கு கொடுக்கப்படுகின்ற 2வது செய்தி. இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு பயணித்தாலும் அவர் யார் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. வசனம் 15 மற்றும் 16. அதுபோல் அன்பிற்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் கூட இறைவன் நம்மோடு உடன் பயணித்தாலும் நாம் அவரை கண்டு உணர்வதில்லை. அது மட்டுமல்ல, அவ்வாறு நம்மோடு பயணிக்கின்ற இறைவன் இறைவார்த்தை ஒளியில் நடந்த நிகழ்வுகளுக்கு அவர் விளக்கம் கொடுத்தது போல
நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை சரியாக புரிந்து கொள்ளவும் அவற்றின் மற்றில் தெளிவான கண்ணோட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் இறைவார்த்தை வழியாகவும் நம்மோடு பேசுகின்றார். இருப்பினும் நாம் எங்காவது இறைவனை கண்டுகொள்ளுகின்றோமா என்றால் எங்கும் கிடையாது. இறுதியாக நற்கருணை வாயிலாகவும் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இங்குதான் எம்மாவூர் சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்மை பொறுத்த அளவில் நம்மில் பலர் நற்கருணை விருந்தில் நாள்தோறும் பங்கெடுத்தாலும் அது சடங்காச்சாரமான பங்கேற்பாக மாறிப்போனதன் காரணமாக நமது கண்கள் இன்னும் கட்டப்பட்டவனவாகவே இருக்கின்றன. கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, எம்மாவூர் சீடர்கள் நற்கருணையில் இயேசுவை கண்டுகொண்ட அந்த நேரமே, அதாவது இரவே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்று லூக்கா எழுதுகின்றார். அதாவது துன்பத்தை சந்திக்க தயார் என்ற மனப்பக்குவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. நாம் கிறிஸ்துவை நம் வாழ்வில் இறைவார்த்தை வழியாகவோ நற்கருணை வழியாகவோ சந்திக்க ஆரம்பித்தோம் என்றால், அவரை உண்மையிலேயே கண்டுகொள்ள ஆரம்பித்தோம் என்றால், எந்த துன்பத்தையும் கண்டு ஓடி ஒழிய மாட்டோம். அவற்றை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்தை பெற்றுவிடுவோம். ஜெபம். இறைவா, உம்மை அனுபவபூர்வமாக கண்டுகொள்வதே எங்கள் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமேன்.